ஹே ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் டெட் ரைஸ் கேமில் ஈட்ஸ் அப்டேட்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டில் நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் ரோப்ளாக்ஸில் என் கூட விளையாடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறோம். என்னென்னா, என்னோட ரோப்ளாக்ஸ் அக்கௌண்ட் பேர் SMSA-UGF கைஸ். என் கூட விளையாடணும்னு நினைக்கிறவங்க என் அக்கௌண்ட்டுக்கு ரிக்வஸ்ட் தந்தீங்கன்னா நான் அதை நிஜமாக அக்செப்ட் பண்ணி சண்டே எல்லா நாளும் நம்ம விளையாடலாம். மற்ற நாள் எல்லாம் நான் ஸ்கூலுக்கு போகிறனால நம்மளால் அப்போ விளையாட முடியாது. சண்டே விளையாடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கன்ஃபார்மாக என் கூட விளையாட வரலாம். ஏன்னா நான் கன்ஃபார்மாக எல்லா நேரமும் இருப்பேன். இப்போ வாங்க கைஸ், நம்ம இந்த ஈட்ஸ் அப்டேட்டை போய் முடிக்க முடியுறோம். தோக்குறோமா ஜெயிக்கிறோமான்னு பார்ப்போம் வாங்க. ஐயோ, இந்த லாபியில் கூட அந்த ஸ்ப்ரிண்ட்டை வச்சுருக்க மாட்டாங்களா கைஸ்? நம்ம சோலோ தான் போக போகிறோம். ஏன்னா டூவோ போகிறதெல்லாம் நடக்காத காரியம் கைஸ். என்னோடய மெயின் அக்கௌண்ட் இது இல்லை, SMSA-UGF ஆகும். இது என் பிரதரோட அக்கௌண்ட் ஆதர்ஸ். இந்த இதுக்கு நீங்கள் ரிக்வஸ்ட் தர்றதுன்னா தரலாம். இதில் தான் நான் யூடியூப் சேனலுக்கு வீடியோஸ் எல்லாம் ரெடி பண்ணுறேன். அதனால் எதில் தரணுன்னாலும் நீங்கள் தாங்க கைஸ். வேணும்னா என் கூட விளையாட வரவங்களுக்கு நான் வேணுன்னா ஒரு நாளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வேர்வுல்ஃப் கிளாஸ் கிவ் அவே பண்ணுறேன். வேர்வுல்ஃப் இல்லைன்னா சர்வைவலிஸ்ட் நீங்கள் கேட்குற ஒரு கிளாஸ் நான் வாங்கி தரேன் கைஸ். ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்டேட்டில் வந்ததும் இது மாதிரி கன்ஸ் எல்லாம் தருவாங்க ஸ்டார்டர் பேக்கில். இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஒரு கோல் வாங்கினா போதும். ஏன்டா ஒரு கோல் மட்டும் வாங்கினா போதும், நிறைய கோல் ஆகுமேன்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லை கைஸ். இந்த ஈவெண்ட்டில் ஒரு கோல் வாங்கினா இன்ஃபனைட் ஃபியூவல். அது மட்டும் இல்லை, இந்த ஈவெண்ட் வந்து வெறும் 38,000 மீட்டர்ஸ் மட்டுமே. இந்த ட்ரெயின் வந்து நம்ம இந்த ஈவெண்ட்டை முடிச்சிட்டோன்னா கிடைக்கும். இந்த ட்ரெயின் வந்து நம்மளை யாராவது அடிக்க வந்தாங்கன்னா க்ரொக்கடைல்ஸ் ஸ்பான் பண்ணும் கைஸ். வாங்க இப்போ நம்ம ஒரே ஒரு கோல் வாங்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்னேக் ஆயில் வாங்கிட்டு நான் வேணால் ப்ரூவ் பண்ணுறேன் கைஸ். ஒரு கோலே போதும். இந்த 30,000 மீட்டர்ஸை நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு இவ்வளவு புல்லட்ஸ் தேவைப்படுமா, இது போதுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆமாம், இது போதும் கைஸ். ஏன்னா நமக்கு நார்மலாக விளையாடும்போது லாஸ்ட்டில் ஃபைட் வரும்ல, அதே ஃபைட் தான் இதில் ஃபஸ்ட் செக் போஸ்ட், செகண்ட் செக் போஸ்ட் அண்ட் தேர்ட் செக் போஸ்ட்டில் வரும். ஆனால் தேர்ட் செக் போஸ்ட்டுக்கு போய் முடிக்கிறதுக்குள்ளே கேமே முடிஞ்சிடும் கைஸ். ஏன்னா அந்த இடத்துல ஒரு கேசில் இருக்கும். அந்த கேசிலில் ஈட்ஸ்ன்னு ஒருத்தன் வருவான். அவனை நம்ம வர வச்சு அவன் கூட ஃபைட் பண்ணதுக்கு இல்லை, அவன் கூட நம்ம ஜாயின் பண்ணி அங்கே வர ஜாம்பிஸு கூட ஃபைட் பண்ணி தப்பிச்சோன்னா இந்த கேமே முடிஞ்சிடும் கைஸ். அது மட்டும் இல்லை, நம்ம தப்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரெயினை நமக்கு ஃப்ரீயாக தந்துடுவாங்க. ஏன்னு சொல்லுங்கள், இந்த ட்ரெயின் வாங்குறதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெயின் ஸ்பீடில் பக்காவாக இருக்குது கைஸ். ஏன்னா இந்த ட்ரெயின் ஸ்பீடு வந்து 115 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் இல்லை பர் செகண்ட் கைஸ். மற்ற மாதிரி நார்மல் ட்ரெயின் வந்து 64 மீட்டர்ஸ் பர் செகண்ட் தான். பட் இது 115. அப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ டிஃபரன்ஸுன்னு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃபைட்லேயும் இந்த மாதிரி மலை கொட்டி வச்சுருப்பாங்க. அதை நம்ம தீப்பற்ற வச்சுட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு UFO வருங்க கைஸ். இப்போ நிறைய எலும்பு குண மனிதர்கள் ஸ்பான் ஆவாங்க. அவங்கள எல்லாம் அடிச்சுட்டு நம்ம போகலான்னு வச்சுக்கோங்களேன். நிறைய வேவ்ஸாக வருவாங்க கைஸ். இதில் என்ன ஒரு கஷ்டம்னா, நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா இஷ்டம் போல் ஸ்னேக் ஆயில் தேவைப்படும். அது உங்களுக்கு இது பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி சேஃப் பாயிண்டில் ஓடி வந்துட்டிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு 2 செக்லையும் இந்த ஃபைட் வரும்போது சேஃப் பாயிண்ட் கிட்ட தான் இருக்கும். பட் தேர்டில் தூரமாக இருக்கும் கைஸ். அந்த தேர்ட் பொசிஷனில் ஃபயர் ஜாம்பிஸ் வருவாங்க. அது ரொம்ப கஷ்டம் கைஸ். நான் இந்த ஈவெண்ட் ஆல்ரெடி முடிச்சிட்டேன் என் மெயின் அக்கௌண்ட்டில். அதை நான் முடித்ததுனால இதெல்லாம் எனக்கு தெரியுது கைஸ்.
இந்த ஈவெண்ட் வந்து ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒர்த்து கைஸ். ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து அலிகேட்டர் ஸ்பான் பண்ணும். நமக்கு இந்த ஜாம்பிஸ் கூட எல்லாம் ஃபைட் பண்ணுறதுக்கு பிடிக்கலை, அது பிடிக்கலை, இது பிடிக்கலைன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜாம்பிஸை கொல்றதுக்கு வேண்டியே நமக்கு இந்த ட்ரெயின் வந்து ஒரு crocodile ஸ்பான் பண்ணும் கைஸ். அது அலிகேட்டர் ஆகும். அந்த அலிகேட்டர் நமக்கு வேண்டி வேலை செய்யும், நம்ம பெட் அனிமல் மாதிரி. இதில் நம்ம ஜெயிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேலே நிற்கிறான்ல அவன் தான் ஈட்டு. அவன் வந்து இந்த வேவை முடிச்சுட்டு மேலே போயிடுவான். இப்போ டான்ஸ் ஆடிட்டு தான் கைஸ் இருப்பான். ஆனால் லாஸ்ட்டு 30,000 கிலோமீட்டர்ஸில் நமக்கு இவன் ரிவால்வர் வச்சுட்டு ஹெல்ப் பண்ணுவான் கைஸ். நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். அவன் பின்னாடி இருக்கும் ஒரு பக் இருக்குது கைஸ். என்னென்னா நான் அதை சொல்லித்தரேன். என்ன பக்குன்னா, அங்கே பேக்கில் லைட் வச்சுருப்பாங்க, ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். அதில் வந்து நமக்கு லெவரை கிளிக் பண்ணதும் இதே மாதிரி நிறைய ஜாம்பிஸு, ஏலியன்ஸு, ஃபயர் ஜாம்பிஸ் எல்லாம் வருவாங்க. அவங்கள எல்லாம் தாக்கு பிடிக்காமல் நம்ம நேராக அவங்க பின்னாடி லைட்டு மாதிரி அடிச்சிட்ருக்கோம். அந்த லைட்டில் நம்மளால் ஏற முடியும் கைஸ். அதில் ஏறி அதை கட்டி வச்சுருக்க கம்பியில் நம்ம ஸ்கோப் போட்டுட்டு அப்படி நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தரும் வர மாட்டாங்க. 3 minutes எப்படி போச்சுன்னே தெரியாமல் நம்ம ஜெயிச்சிருவோம். அதனால் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம விளையாடுறது ஃபஸ்ட்டு வேவ் மட்டும்தான். இந்த வேவில் நம்ம ஜெயிக்க தான் போகிறோம். ஏன்னு சொல்லுங்கள், சேஃப் பாயிண்டே பார்த்துக்குங்க கைஸ். இப்போ 6 புல்லட் தான் இருக்குது. நம்ம போய் ஒரு புல்லட் பேக் கூட வாங்கிட்டு வந்துடுவோம். புல்லட் பேக் தான் கைஸ் இருக்குது இதிலே தேவைப்படுறது. பட் ஆனால் நீங்கள் இது வந்து புல்லட் வாங்கணும்னு தேவையில்லை. இங்கே வந்து நின்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது முடிஞ்சதும் அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு கீழே அவன் கொஞ்சம் பொருட்கள் போட்டுட்டு போவான். அந்த பொருட்களில் வந்து நிறைய இதில் ஆர்மர்ஸு, பேண்டேஜஸ், அப்புறம் ஃபுல் ஆர்மர் செட் கிடச்சிரும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இதில் அந்த ஆர்மர் செட்டு, பேண்டேஜஸ், நிறைய புல்லட்ஸும் தருவாங்க. இப்போ நான் புல்லட்ஸ் வாங்க போகிறது வேஸ்ட்டு தான். ஏன்னா என்கிட்ட இருக்க மணிக்கு அது வேஸ்ட்டு தான் எனக்கு தெரியும். ஐயோ கைஸ் பொறுத்துக்கோங்க, நெட்டு ஸ்லோ, ஐ எம் வெரி சாரி. இந்த இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே ஈஸி ஈவெண்ட்டுனா இந்த ஈவெண்ட் தான் கைஸ். நீங்கள் ஜெயிச்சு இந்த ட்ரெயினை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இருக்கிறதுலே நல்ல ட்ரெயின் எதுன்னு கேட்டால் நான் எதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் இதை வச்சு ஒரு 3 மேட்ச் போய் பார்த்தேன் கைஸ். இருக்கிறதுலே ஒர்த்து அவ்வளோ ஒர்த்து கைஸ் இந்த கேம். சாரி, இந்த ட்ரெயின் கைஸ். இந்த ட்ரெயின் எடுக்க விருப்பம் இருந்துக்கவங்க இந்த இதை விளையாடுங்க. இந்த கேம் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க வந்து லைக் பண்ணுங்கள். கேம் பிடிச்சவங்க மட்டும் இல்லை கைஸ், சும்மாவே லைக் பண்ணுங்கள். ஏன்னா ஐ எம் ஆல்சோ பாவம், எனக்கும் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன வீடியோக்கு கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப 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 நன்றி. நீங்கள் கமெண்ட் பண்ண எல்லாத்தையும் நான் வாசித்தேன். எல்லாருக்கும் ஹார்ட்டும் போட்டு விட்டுட்டேன். இனி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் நான் ஹார்ட்டு போடுவேன். சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்களா, ஆர்மர் செட்டு, புல்லட்ஸு எல்லாமே இருக்கும் கைஸ், பேண்டேஜஸ்ஸு. இதில் நம்ம தேவைப்படுற என்ன ஐட்டம் வாங்கணும்னா வந்ததும் ஒரு கோல் வாங்கணும், அது மட்டும்தான் வேலை. ஸ்னேக் ஆயில் வாங்கி வச்சுக்கணும், ஏன்னா அது ஹீல் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இனி நம்ம என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நேராக அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு போகிறோம். நம்ம வில்லேஜ் லூட் அடிக்குமான்னு நீங்கள் கேட்குறீங்க. அது எனக்கு கேட்குது. அடிக்கணுமான்னு கேட்டால், உங்களுக்கு பான்ஸ் கிரைண்ட் அடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் அதை அடிக்கலாம். ஏன்னா வேம்பயர் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் கேம்னா ஈவெண்ட்டுனா இதுதான். ஏன்னு சொல்லுங்கள், நம்மளை இப்போ ஜாம்பிஸ் மட்டும்தான் கீல் பண்ண வரும், வேறு ஃபிஷஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வருதுன்னா ஒன்று தான் வரும். ஏன்னா இந்த கேமில் இந்த ஈவெண்ட்டில் வந்து முதல்ல 3 செக் பாயிண்ட் தான் இருக்கும். அந்த 3 செக் பாயிண்ட்லேயே ஃபஸ்ட்டு இதில் மட்டும்தான் வில்லேஜஸ் வரும். செகண்ட் இதில் இந்த கேசல்ஸு, ஃபோர்ட் கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் வரும். தேர்டில் ஒன்றுமே வராது. ஏன்னா அதை முடிச்சுட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஒரு செக் பாயிண்ட் வரும், அதை முடிச்சுட்டு தாண்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு லாஸ்ட்டு
பாஸ் ஃபைட்டு தான். அதை முடிச்சிட்டோன்னா நம்ம கன்ஃபார்மாக போயிடலாம். நான் இப்போ இறங்கினேன், எதுக்கு இறங்கினேன்னு தெரில. சரி வாங்க கைஸ், நம்ம ட்ரிப்பை ஆரம்பிப்போம். பாருங்கள் கைஸ், ப்ரூவ் பண்ணுறேன். 115 km/s தான் இதோட ஸ்பீடு, மேக்ஸிமம் ஸ்பீடு. பாருங்கள் கைஸ், அப்போ நார்மல் ட்ரெயினுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்த ட்ரெயின் இருந்தால் நம்ம இப்போ 80,000 கிலோமீட்டர்ஸுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், நமக்கு 2 வில்லேஜ் டவுன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்ஸுக்கு வரும். இதில் நீங்கள் பாண்ட்ஸ் கிரைண்ட் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக கிரைண்ட் அடிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு இதில் 7 பாண்ட்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும் கைஸ். அதுக்கு நான் வாரண்டி கைஸ். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த பாண்ட்ஸ் கிரைண்ட் கடிக்க விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, டைரெக்டாக நம்ம லாஸ்ட் இதுக்கு போயிடலாம். லாஸ்ட் இதில் ஃபைட் பண்ணுறதும் இருக்கிறதுலையே ஈஸி, நமக்கு வேலையே இல்லை. அந்த லிவரை புல் பண்ணுறோம், அவனுக்கு பேக்கில் போய் நிற்கிறோம், இல்லைன்னா அந்த லைட்டுக்கு பக்குக்கு மேலே ஏறணுன்னா முடிஞ்சு கைஸ். இங்கே பாருங்கள், நம்ம செக் பாயிண்ட்டுக்கே வந்தாச்சு. ஹாய் செக் பாயிண்ட், பாய் செக் பாயிண்ட். போயிடுவோமா கைஸ்? போயிடலாம். இப்போ அடுத்த அந்த மலையை உடைக்க ஆரம்பிச்சிருவோம். உடைச்ச உடனே இங்கே செக் பாயிண்ட்டுக்கு ஓடி வந்துடுவோம் கைஸ். அடுத்து நமக்கு வேலையே இல்லை, நமக்கு ஃபுல்லாக ஏஎஃப்கே தான் கைஸ். அவ்வளோதான். அதை ஆன் பண்ணி விட்டுட்டு ஓடி நம்ம செக் பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். ஏன்னா செக் பாயிண்டில் தான் சேஃபாக இருக்க முடியும். ஓடுறா 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 ஓடுறா. லுக் வைஸும் இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப அழகாக இருக்குது கைஸ். ஏன்னா இந்த ஃபேண்டசி மாதிரி இந்த ட்ரெயினோட மூக்கில் கண் சூப்பராக இருக்குது கைஸ். இப்போ வானத்துலேருந்து யூஎஃப்ஓவில் ஈட்டு இறங்குவான் பாருங்கள், அவனை கொல்றதுக்கு வேண்டி தான் இந்த ஜாம்பிஸு ஏலியன்ஸ் எல்லாம் வரும். இந்த ரவுண்டில் ஏலியன்ஸ் வரும் கைஸ். 3rd ரவுண்டில் ஃபயர் ஜாம்பிஸ் வருவாங்க. இதில் ஏலியன்ஸ் வரும். 3rd ஃபயர் ஜாம்பிஸ். 4th வந்து முடிஞ்சிரும் கேமே. அந்த கேம் முடிகிற நேரத்தில் ஃபயர் ஜாம்பிஸு, ஏலியன்ஸு, நார்மல் ஸ்கெலட்டனல் ஜாம்பிஸு, இவங்க 3 பேரும் வருவாங்க. நமக்கு வேலையே இல்லை, நமக்கு அந்த பக்கு மேலே யார் இருந்தோன்னா கேமே முடிஞ்ச மாதிரி கைஸ். அவ்வளோதான். பட் ஜெயிக்கிறோமா தோக்குறோமா என்கிறது தான் இதில் விஷயமே. சரி வாங்க கைஸ், நம்ம இதில் கொஞ்சம் நேரம் ஏஎஃப்கே பண்ணிகிட்ருப்போம். கைஸ், இந்த வேவ் இப்போ முடிஞ்சிடும். இது முடிஞ்சது நம்ம அடுத்த வேவுக்கு போவோம். அப்போ பார்ப்போம். வாங்க அடுத்த வேவுக்கு போவோம். நம்ம அடுத்த வேவுக்கு போவோமா என்னன்னு தெரில. ஏன்னா நமக்கு இப்போ 3rd வேவ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபயர் ஜாம்பிஸ் இஷ்டம் போல் வந்துடும். அது மட்டும் இல்லை, இந்த செக் பாயிண்ட்டு 3rd ஃபைட்டில் இருக்காது. 3rd ஃபைட்டு முடிச்சிட்டோன்னா அடுத்தது ஃபைனல் ஃபைட்டு தான். ஃபைனல் ஃபைட்டு இருக்கிறதுலேயே ஈஸி. 3rd ஃபைட்டில் தான் நான் போன தடவை இறந்துருப்பேன் கைஸ். ஒரு ஹார்ஸ் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், 3rd ஃபைட்டு நமக்கு தேவையில்லைன்னு நம்ம ஹார்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அந்த 3rd ஃபைட்டு முடித்தோன்னா அங்கே தான் நமக்கு முந்தின அப்டேட்டில் வந்த ஹோலி கிரனேடு, எனர்ஜி லான்ச்சர் கிடைக்கும்.
அது கிடச்சதுன்னா நம்மளால் அந்த 2 இதை முடிக்க முடியும், 2 குவெஸ்ட்டை முடிக்க முடியும். குவெஸ்ட்னா வெளியே லாபியில் சேலஞ்சஸ் இருக்குல்ல கைஸ், அதை முடிச்சிட்டு முடியும். அதை முடித்தோன்னா 1க்கு 25 பாண்ட்ஸ் வச்சு நம்மளால் 50 பாண்ட்ஸ் கிரைண்ட் அடிக்க முடியும். நம்ம இப்போ வாங்க இருக்கிற மிச்சம் இது எல்லாத்தையும் கொண்டுட்டு அப்படி ட்ரெயினை எடுத்துகிட்டு கிளம்பலாம். டேய் வானத்தை பார்த்து சுட்டுருக்க, கீழே பாடுறா கைஸ். இந்த அப்டேட்டை போட்டது தான் போட்டானுங்க, பழைய அப்டேட்லேயே இருந்திருக்கலாம் கைஸ். கிராஃபிக்ஸ் கூட்டினது கூட நல்லா இல்லை கைஸ், எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கலான்னு பார்ப்போம் கைஸ். ஓடி போயிட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வாங்க டக்குன்னு போவோம். ஓட்றா 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 கைஸ். இந்த ஸ்ப்ரிண்ட்டில் கொஞ்சம் நேரம் கூட எக்ஸ்ட்ரா வச்சுருந்தானுங்கன்னா நமக்கு வேறு கிளாஸே தேவையில்லாமல் இருந்திருக்கும் கைஸ். இந்த ஈவெண்ட்டுக்கு எது பெஸ்ட்டு கிளாஸ்ன்னு வச்சிங்கன்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவது வேம்பையர் கிளாஸ். ஏன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு வேம்பையர் ஸ்வாடு ரொம்ப எப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேம்பையர் கிளாஸ் வேம்பையர் ஸ்வாடு நமக்கு ஹீலிங்ஸ் தரும்ல. இந்த ஃபயர் ஜாம்பிஸ் வரும்போது நம்ம இந்த ஹீலிங்ஸை வச்சு ஈஸியாக ட்ரெயினுக்குள்ளே இருந்து ஈஸியாக தப்பிக்க முடியும். நான் இதில் ஜெயித்தேன்னா அந்த என்னோடய எஸ்எம்எஸ்ஏ இஜிஎஃப் அக்கௌண்ட்டில் நான் செய்ததை ஷார்ட்டாக போட்டு காட்டுறேன். ஜெயித்தேன்னா, ஜெயிக்கலைன்னா போட மாட்டேன் கைஸ், கவலைப்படாதீங்க. என்னால் லேப்டாப்லேருந்து டைரெக்டாக இந்த சேனலுக்கு என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடிஞ்சிடும் வச்சுக்கோங்க. நான் அதில் விளையாடின அதை எல்லாத்தையும் திரும்ப விளையாடி ரெக்கார்ட் பண்ணி நான் புது வீடியோவாட்டு நான் போடுறேன் கைஸ். அது வரை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். லேப்டாப்பில்னா ஒரு பக் இருக்குது. என்ன பக்னா, இதில் நம்ம இப்போ சேட்டில் டபிள்யூன்னு கிளிக் பண்ணிவிட்டு அனுப்பிடணும், ஒன்றும் தொடலைன்னா அனுப்பணுன்னா வச்சுக்கோங்க. அது நம்ம ஏஎக்ஃபிகே பண்ண மாதிரி, அதாவது கீபோர்டில் கையே வைக்காண்டா, கீபோர்டில் கையே வைக்காமல் அந்த ட்ரெயின் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான், ஸ்ட்ரைட்டாக பார்த்து போயிட்டே இருப்பான். எங்கே மவுஸு பார்த்து நிற்கிதோ அந்த சைடு வழியாக அவன் போயிட்டே இருப்பான் கைஸ். கைஸ் இந்த குதிரையை எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். இங்கே ஒரு வார் குதிரை இருக்குது. இந்த வார் குதிரை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாங்கடா 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 கொல்லும் கைஸ். தீ பர்சன்டேஜ் எப்படி கூடுதுன்னு பார்த்தீங்களா? கீழே பாருங்கள் சைடில் கைஸ். யாரும் என்ன அடிக்கலாம், ஆனால் ஏன் கூடுது கைஸ்? தீ பர்சன்டேஜ் ஏன் கைஸ் கூடுது கைஸ்? பக்கா எனக்கு மட்டும் ஏன் இப்படி 100%? கைஸ் 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 இருந்த ஸ்னேக் ஆயிலையும் குடிச்சிட்டேன் கைஸ். அந்த 100% குறையவே மாட்டேங்குது. ஏன்டா எனக்கு மட்டும்? கைஸ் இந்த பேண்டேஜஸையும் யூஸ் பண்ணி பார்ப்போம். எப்படியும் சாவதான் போகிறோம் கைஸ். இதுதான் என்னோட பிரதரோட அக்கௌண்ட் ஆதர்ஷ். இந்த அக்கௌண்ட் நீங்கள் ரிக்வஸ்ட் தந்தீங்கன்னாலும் அக்செப்ட் பண்ணப்படும் கைஸ். செகண்ட் டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால வாய்ஸு திக்குது கைஸ். இந்த வீடியோஸோட ப்ளூப்பர்ஸு சத்தியமாக சூப்பராக இருக்கும். ஏன்னு சொல்லுங்கள், ஒரு 1000 வாட்டி நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ராங்காக்கி கொடுத்து தப்பு பண்ணி வந்திருக்கேன் கைஸ். இந்த வீடியோ உருவாக்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் கைஸ். வெறும் 20 நிமிஷம் வீடியோ, அதுக்கு வேண்டி நான் 1 மணிக்கூர் செலவு பண்ணியிருக்கேன். 9 o'clock ராத்திரி ஸ்டார்ட் பண்ண வீடியோ இப்போ டைம் 10:56 ஆயிடுச்சு. எப்படி 10:56 ஆயிடுச்சு. கஷ்டப்படுறதுக்கு எல்லாம் ஒரு அளவு தான் கைஸ்.
வாங்க கைஸ் நம்ம சூசைட் அட்டம்ப்டே பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம 3 பேண்டேஜஸையும் யூஸ் பண்ணிட்டோம். எப்படின்னு நம்ம இதில் பிழைக்க போகிறதில்ல. நமக்கு மட்டும் ஏன் கைஸ் இப்படி பக்காக தராங்க? ஏன் கைஸ் உங்ககிட்ட தான் என்னால் பேசவும் முடியும். எங்கள் வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஓகே கைஸ், தனியாக இருந்து இது பண்ணுறதுக்கும் பயமாக வேற இல்லை. பாய். இருங்க கைஸ், லாபியில் போய் பார்ப்போம். ஏன் கைஸ் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? லைஃப்லையும் இப்படி தானா, கேம்லையும் இப்படி தானா? ஓகே கைஸ், அப்போ இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பாய்.